திமுக காங்கிரஸ்க்கு உண்டான கூட்டணி உடைகிறதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையே இல்லை, அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியும். திமுக கூட்டணி மிக வலுவாக உள்ளது, அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் இருக்கிறதுலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்களை கனிமொழி அவர்கள் பார்த்தாங்க இல்லையா, இன்றைக்கு வரைக்கும் அது அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்தாங்களா, இல்லை ராகுல் காந்தி கொடுத்தாரா? ஏன்னா அங்கே எதுவுமே உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கல. திரு ராகுல் காந்தி அவர்களின் சம்மதம் இல்லாமல் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் திரு மாணிக்கம் தாஸ் அவர்களும் தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வைக்கிறது ராகுல் காந்தியோட அனுமதியோடு தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மத்தியில் அரசாங்கத்தில் ஒரு பசையான பதவிகளை வாங்கி, மந்திரி பதவிகளை வாங்கி நாங்கள் அனுபவிக்கிறோம். இவங்க தான் அனுபவிச்சாங்க. அதனால தான் காங்கிரஸ்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் 7-8 மந்திரிகள் இருந்தீங்க இல்லையா? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வையை ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணி ரொம்ப வலுவற்று இருக்கு, திமுக கூட்டணினா பல முரண்கள் இருக்கு அப்படின்ட்டு நாளுக்கு நாள் செய்தித்தாள்களை புரட்டும் போது நமக்கு தெரிய வருது. அந்த வகையில காங்கிரசுடன் திமுகவுடைய கூட்டணி மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கு. ஏன்னா காங்கிரசுடைய மேலிடமானது அதாவது திமுக கூட்டணியை விட்டு விலகணும்னு நினைக்கிறக்கூடிய முடிவை எடுத்துட்டாங்க. அதற்கு அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லல, அதற்கு மாறாக தான் மாணிக்க தாகூர் அவர்களோ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ தொடர்ந்து திமுக எதிராக குரல் எழுப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த திமுக காங்கிரஸ்க்கு உண்டான கூட்டணி உடைகிறதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் சரி, திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சரி, அந்த 2 பேருமே திரு ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள். புரியுங்களா? இப்போ தொடர்ந்து இன்றைய கூட மாணிக்கம் தாகூர் அவர்கள் அவர் எக்ஸ் வலைதளங்களை நான் மீள்வேன் என்று நினைத்தாயோன்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு கேட்குறாங்க அவர்கிட்ட, நான் டெய்லி ஒன்று போடுவேன், அந்த மாதிரி இது எப்படி வேணுமாலும் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கொள்ளுங்கள், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகிறாரு. இன்னொன்று என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லிடுறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாணிக்கம் தாகூர் அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு அவரோட பேட்டியிலையும் சரி அவர் மிக தெளிவாக தலைமைக்கு நாங்கள் சொல்லிவிட்டு தான் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம், தலைமைக்கு தெரியாமல் நாங்கள் பேசவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எதோட வெளிப்பாடு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார். ஆனா திமுக கூட்டணிக்குள்ள இருந்துட்டு தலைமையிட்ட நாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறேன்றது தவறு இல்லையா? ஏன்னா கூட்டணிக்குள்ள, ஏன்னா மாநிலத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் செல்வ பெருந்தகை, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுக கூட்டணிக்குள்ள ரொம்பவே நெருக்கமா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். நாங்க திமுகவோட கூட்டணியில தான் பயணிப்போம் அப்படின்னு அவர் சொல்லும் போது, இந்த மாதிரியான விஷயங்கள் மத்தியில இருக்கக்கூடியவர்கள் பேசும்போது கூட்டணிக்கோ இல்ல மக்கள் மத்தியிலேயோ மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தானே சார் உண்டு பண்ணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்க தான் என்ன சொன்னாங்க, திமுக கூட்டணி மிக வலுவாக உள்ளது, அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தேதி வரை இந்த நிமிட முறையில் திமுக கூட்டணி தான் வலுவிழந்து உள்ளது. ஏன்னா அங்கே இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே இல்லை, அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய குழப்பங்கள் திமுக கூட்டணி. நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவையில கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மத்தியில தான் கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி, இதை மட்டும்தான் திமுக எப்பயுமே ஏற்கும் அப்படின்ற. அதற்கு பதில் கொடுக்கிற விதமா செல்வ பெருந்தகை, அதாவது மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றது, அதாவது முதல்வர் சொல்றதை நாங்க ரொம்பவே வரவேற்கிறோம், அதுதான் சரி, அதுபடிதான் எங்களுடைய தலைமையும் சரி நானும் சரி அது வழிதான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரே தவிர கட்சி தலைமை டெல்லியில இருந்து எங்க சொன்னாங்க? இவர் வேணுமா திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இங்க பேசிட்டு இருக்கலாம். நான் சொல்லிட்டேன் தலைமை, அதான் தலைமை எங்க சொல்லுச்சு? திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்களா, இல்லை திரு இவர் கார்கே சொன்னாரா? கிடையாது. இல்லை, அவங்க மௌனமாக தானே இருக்காங்க. இப்போ இன்னொன்று, காங்கிரஸில் மேலிட பொறுப்பாளராக கிரீஷ் ஓடங்கரை நியமித்தாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, இன்னைக்கு 70-80 நாள் கடந்து போயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. இவங்க ஒன்றுமே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவர் கிரீஷ் ஓடங்கர் அவர்களும் தொடர்ந்து அவர் வருத்தத்தை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறார். புரியுங்களா? இதுக்கிடையில் கிரீஷ் ஓடங்கரை நீக்குங்க, வேற ஆளை போடுங்கிற மாதிரி அவங்க முயற்சி எடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் அதை செய்யவில்லை. இன்னொன்று, இவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக காரங்க ஒரு ரெகுலராக சொல்றதுன்னா, அதிமுக ஒரு அடிமை கட்சி, எது இருந்தாலும் டெல்லியில் தான் போய் இவங்க முடிவு எடுக்கிறாங்க, இங்கே யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு தான் வந்தார். அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து கூட்டணி முறையாக
இங்கே சென்னையில் தான் இது பண்ணோம். அதே மாதிரி தேர்தல் பொறுப்பாளராக இருக்க திரு பியூஷ் கோயல் அவர்களும் வந்து சென்னை தான் வந்தார். புரியுதா? இங்கே தான் எல்லாமே முடிவு பண்ணுறோம். நாங்கள் டெல்லிக்கு போகலை. இவங்க எதுவுமே பண்ணாங்க. திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் சகோதரியை வந்து ராகுல் காந்தி அவர்களை பார்க்க டெல்லிக்கு அனுப்புனாங்க. சரி, ராகுல் காந்தி அவர்களை திரும்ப கனிமொழி அவர்கள் பார்த்தாங்க இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அது அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களா? இல்லை ராகுல் காந்தி கொடுத்தாரா? இல்லை திரும்ப கனிமொழி கொடுத்தாங்களா? ஏன்னா அங்க எதுவுமே உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கல. ஏன்னா சார், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் வந்து இப்போ திமுக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது மாணிக்க தாகூர் மீதும் பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் வந்து கடுமையான நடவடிக்கை வந்து காங்கிரஸ் தலைமை எடுக்கணும். எடுத்தால் மட்டுமே அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த குழுவானது காங்கிரசிடம் பேசும்னு சொல்லியிருக்காங்களே, இதற்கு வந்து ஒத்துழைப்பார்களா காங்கிரஸ்? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா திரு ராகுல், இந்த இரண்டு நபர்களுமே நீங்கள் கூறிய பிரவீன் சக்கரவர்த்தி, திரு மாணிக்கம் தாகூர் இருவருமே திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கு. ஏன்னா ஆங்கில ஊடகத்திற்கே வந்து வெளிப்படையா திமுக வந்து நேர்காணல் கொடுத்திருக்கும் போது அந்த தலைமையானது அதை ஏற்று அதற்கு உண்டான நடவடிக்கையை எடுக்க தானே சார். அது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலைனாலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தணும்ல சார். எப்படி நடத்த போறாங்க? அவங்க காங்கிரஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க எப்பயோ குழுவை போட்டாங்க. தொகுதி உடன்படிக்கைக்கு வந்து இவங்க வந்து தேர்தல் குழு வந்து கூட்டணி பத்தி பேசுறதுக்கு வந்து இன்றைய வரை காலம் தாழ்த்துவது யார்? திமுக சைடு தான். புரியுதுங்களா? அதனால காங்கிரஸ் வந்து அவங்களோட இதுல வந்து தெளிவா இருக்காங்கிறத நம்ம இதுல பாக்குறோம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அவங்களோட உரிமையை கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கணும். புரியுதுங்களா? இத்தனை நாள் நாங்கள் சுமந்துட்டோம், நாங்கள் இப்படியே இருக்கிறதா, எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, அதிக தொகுதிகள் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. திரு ராகுல் காந்தி அவர்களின் வந்து சம்மதம் இல்லாமல் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் திரு மாணிக்கம் அவர்களும் தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வைக்கிறது ராகுல் காந்தியோட அனுமதியோடு தான் ஒரு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ காங்கிரஸுடைய தலைமை மல்லிகார்ஜுன் கார்கேயிடம் தான் இந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏன்னா அவர் முடிவெடுக்கிறது, அதாவது அவர் முடிவெடுக்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுத்ததற்கு சமம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வந்து எந்த மாதிரியான முடிவு, அவர்களுடைய முடிவை என்னதான் சார் வெளிப்படுத்துவாங்க? அதாவது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மல்லிகார்ஜுன கார்கேங்கிறது வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். எந்த முடிவாக அவர் சுயமாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது நான் வந்து கேட்குறேன். புரியுதுங்களா? திருமதி சோனியா காந்தி அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் அனுமதி இல்லாமல் திரு கார்கே இன்றைய வரைக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த முடிவு வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் கையில் தான் இருக்கிறது தான் பார்க்குறேன். இவங்க போய் இன்னைக்கு செல்வ பிறந்த பெங்களூரில் போய் கார்கேவை பார்த்துருந்தோம். ஆனால் கார்கே வந்து திரு ராகுல் காந்தி அவர்களை கேட்காமல் எந்த ஒரு இதையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனா சார், அதாவது காங்கிரஸுடைய தலைமை, அதாவது ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும், சோனியா காந்தி அவர்களா இருக்கட்டும், அவர்களே வந்து இரட்டை மனநிலையில தான் இருக்கிறாங்க. அதாவது சோனியா காந்தி அவர்களுக்கு தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் வந்து தொடரணும் அப்படின்னு அவர்களுக்கு ஆசை. ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த ஆசை இல்லை அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுகிறது. இது உண்மைதானா? உண்மையிலே இரட்டை மனநிலையில? உண்மைதாங்க. அவங்க ஏன்னா இவங்க காங்கிரஸ்ல அதிருப்தி குரல் எடுக்கிறவங்களாம் திமுக வேணாம் அப்படின்னு சொல்றவங்களோட அவங்களோட விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்காக வந்து கொடுத்துட்றவங்க. இவங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள்லையோ இல்லை மற்ற பொறுப்புகள்லையோ வந்து காங்கிரஸுக்கு எதுவுமே தர்றதில்லை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தோன்னா ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து அழிவுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் கட்சி ரொம்ப வீக்காக போகும். அதனால் வந்து அதிக தொகுதிகள் அதிகாரத்தில் பங்குன்னு வந்தாதான் கட்சி வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவங்களோட கோரிக்கை. ஆனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசுமே மத்தியில மட்டும்தான் கூட்டாட்சியை தவிர மாநிலத்துல சுயாட்சி மட்டும்தான் கூட்டாட்சி கிடையாது அப்படின்றதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து அதுல வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களே சார். அதை மீறி எப்படி அவர்களால் ஆட்சியில திமுக மாதிரி நாங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மத்தியில வந்து அரசாங்கத்துல வந்து பசையான பதவிகளை வாங்கி மந்திரி பதவிகளை வாங்கி நாங்க அனுபவிக்கல. நல்லா புரிஞ்சுக்காங்க. இவங்க தான் அனுபவிச்சாங்க. அதனால தான் காங்கிரஸ்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் 7-8 மந்திரிகள் இருந்தீங்க இல்லையா, பசையான பதவியில் வச்சுட்டு எங்கள் மத்திய அரசில் இருந்தீங்கல்ல, எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க கேட்குறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அந்த மாதிரி பசையான பதவிகளுக்கோ இதுக்காக என்றைக்குமே வந்து இது இப்போ கேட்டதும் கிடையாது, நாங்கள் அங்கம் வைத்ததும் கிடையாது. அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஏன்னா இருந்தோம்னா கூட குறுகிய காலங்கள் தான் இருந்திருக்கிறோம். புரியுதுங்களா? இவங்கள மாதிரி ஃபுல்லாக இருந்துட்டு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் வந்து மத்தியில் மந்திரியாக இருந்துட்டு பசையான பதவிகளை வாங்கிட்டு வந்து அனுபவிக்கலை. அதனால் வந்து அவங்க காங்கிரஸ்காரங்க அதை நோக்கி தான் கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் எங்ககிட்ட அவ்வளோது அனுபவிச்சிங்கல்ல, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு அவங்க கேட்குற காரணமே இதுதான். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவங்க அனுபவிச்சிருக்காங்க. எங்கள் அரசாங்கத்தில் அனுபவிச்சிங்களா, நீங்கள் கொடுங்கங்கிறாங்க.
அதிக தொகுதிகள் கொடுங்கங்கிறாங்க. இதுதான் அவங்களோட டிமாண்டா இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை விட்டு, அதாவது திமுக வெளியில வந்துச்சு, இல்லைன்னா திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே போச்சு அப்படின்னா யாருக்கு லாபமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது யாருக்கு லாபம்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கேன், பல காணொலியில் சொல்லியிருக்கேன், இந்த திமுக கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் கூட வந்து இந்த 2026 பொதுத் தேர்தலில் மாபெரும் தோல்வியை தழுவும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா வந்து ஒரு அவலமான ஆட்சியை தான், மக்கள் விரோத ஆட்சியை தான் அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த கூட்டணி அப்படியே இருந்தாலும் தோல்வியை தான் சந்திக்க போறாங்க. இதுல காங்கிரஸ் வந்து வெளியே போச்சு இன்னும் மாபெரும் தோல்வியை தழுவுவார்கள் அப்படின்னு தான் உண்மை. கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் நடக்குதா அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தல் பின்பு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் குறுகிய கால இடைவெளியில, ஏன்னா தொடர்ந்து திமுக கூட்டணியில முரண் இருக்குது அப்படின்னு மக்களே ஈஸியா பேசக்கூடிய ஒரு நிலையில தான் திமுக கூட்டணியானது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நேற்று தொல் திருமாவளவன் அவர்களும் இதை சார்ந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்க மாட்டோம், ஆனால் எங்களோட கொள்கையே அதுதான், எங்களோட இதே அதுதான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறதா எங்கள் கட்சியோட இது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் அதை வந்து வலியுறுத்தலை. ஆனால் காங்கிரஸ் கேட்கறது வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறு இல்லைன்னு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவான குரல் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு குரலை வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியாக பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.